என்எல்சியின் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கங்களான சிஐடியு, தொமுச அறிவிக்கப்பட்டுள்ளன. என்எல்சியின் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கங்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறுகிறது. இந்த முறை தேர்தலில் தொமுச, அண்ணா தொழிற்சங்க ஊழியர் சங்கம், சிஐடியு, பாட்டாளி தொழிற்சங்கம், ஏஐடியுசி உள்ளிட்ட 6 சங்கங்கள் போட்டியிட்டன. நேற்று நடைபெற்ற வாக்குப்பதிவில் 10,680 வாக்குகள் பதிவாகின. இதைத் தொடர்ந்து வாக்குகள் எண்ணப்பட்டு இரவில் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் சிஐடியுவிற்கு 4,828 வாக்குகளும், தொமுசவிற்கு 2,426 வாக்குகளும் பெற்றுள்ளன. அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கத்திற்கு 2,035 வாக்குகளும், பாட்டாளி தொழிற்சங்கத்திற்கு 1,291 வாக்குகளும் கிடைத்தன. ரகசிய வாக்கெடுப்பின் விதிமுறைப்படி பதிவான வாக்குகளில் 51% வாக்குகள் பெறும் தொழிற்சங்கத்திற்கு அங்கீகாரம் வழங்கப்படும். இந்த தேர்தலில் எந்த தொழிற்சங்கமும் 51% வாக்குகளை பெறவில்லை. இதனையடுத்து முதல் 2 இடங்களை பிடித்த சிஐடியு மற்றும் தொமுச ஆகியவை அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கங்களாக அறிவிக்கப்பட்டன. C2 has secured 4,828 out of 11,109. So it is not 50%. So some other union is to be included for coming to the figure of 51%. So the second highest will be this NLC Workers Progressive Union LPF, who has secured 2,426. I think these 2 unions are eligible to be recognized as per the direction of Honorable High Court Madras. என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி சிஐடியு தொடர்ந்து போராடும் என்று அந்த சங்கத்தின் தலைவர் ஜெயராமன் தெரிவித்துள்ளார். சொசைட்டி தொழிலாளர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள் உட்பட இந்த ஒப்பந்த தொழிலாளருடைய பணி நிரந்தரம், அவருடைய ஊதிய உயர்வு, இதர சட்ட ரீதியான சலுகைகள் கடந்த காலத்தில் சிஐடி தொடர்ச்சியாக போராடி இருக்கிறது. வரக்கூடிய இந்த ஒரு புதிய சூழல் சிஐடி பேச்சுவார்த்தைக்கு சென்றிருப்பதால் அவர்கள் மத்தியிலே சிஐடி மீது மிக எதிர்பார்ப்பு இருக்கும். நிரந்தர தொழிலாளர்களுக்கும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதேபோல ஒப்பந்த தொழிலாளர் சொசைட்டி தொழிலாளருக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக எங்களால் முடிந்த வரைக்கும் அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் பாடுபடுவோம்.